இந்த வீடியோல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, ஜாவா லாங்குவேஜ் பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் லைக் ஜாவாவ டெவலப் பண்ணது யாரு? ஏன் ஜாவா அப்படின்னு பேர் வச்சாங்க? அண்ட் தென் ஜாவா லாங்குவேஜ வச்சு நம்ம என்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் கிரியேட் பண்ணலாம்? ஜாவால என்னென்ன எடிஷன்ஸ்லாம் இருக்கு? அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே. ஜாவா லாங்குவேஜ டெவலப் பண்ணவங்க யாருன்னா, ஜேம்ஸ் கோஸ்லிங் அண்ட் ஹிஸ் டீம் தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா, சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனில. அஃபிஷியலா பப்ளிக்கு வந்து இவங்க ஜாவா லாங்குவேஜ ரிலீஸ் பண்ண இயர் 1995. இனிஷியலா இவங்க லாங்குவேஜ டெவலப் பண்ணதுக்கப்புறம், ஜாவா அப்படின்னு பேர் வைக்கல. என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா, ஓக் அப்படின்னு தான் பேர் வச்சிருக்காங்க. அவங்க டெவலப் பண்ண லாங்குவேஜ்க்கு. ஓக் அப்படிங்கிறது ஒரு மரத்தோட பேரு. இந்த ஓக் ட்ரீக்கு ஈக்குவலா நம்ம ஊர்ல என்ன மரம் இருக்குன்னா, ஆலமரம் வந்து எக்ஸாம்பிள்க்கு சொல்லலாம். ஆலமரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டேபிளா ரொம்ப வருஷத்துக்கு வரும். கரெக்ட்டா? அந்த மாதிரியான ஒரு ட்ரீ தான் இந்த ஓக் ட்ரீ. அவங்க ஆஃபீஸ் கிட்ட இந்த ஓக் ட்ரீ இருந்திருக்கு. ஸோ, அதில இன்ஸ்பயர் ஆகி ஓக் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. பட் லேட்டர் என்ன ரியலைஸ் பண்ணாங்கன்னா, ஆல்ரெடி ஒரு கம்பெனி இந்த ஓக் அப்படிங்கிற பேர யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ, பேர சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. ஃபைனலா ஜாவா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஜாவா அப்படிங்கிறது என்னன்னா, இந்தோனேஷியால இருக்கிற ஒரு தீவோட பேரு. அந்த தீவுல வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் குவான்டிட்டீஸ்ல காஃபி பீன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களாம். ஸோ, அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த லோகோ கூட ஒரு கப் ஷேப்ல இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு ஜாவா லாங்குவேஜ் வச்சு நம்ம என்ன மாதிரி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ்லாம் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து டெஸ்க்டாப் அப்ளிகேஷன். பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம ஒரு புது லேப்டாப் வாங்குனாலோ, இல்ல ஒரு டெஸ்க்டாப் வாங்கினாலோ, அதில இந்த நோட் பேட், கால்குலேட்டர் அந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்லாம் பில்ட் இன்னா இருக்கும். அது வந்து டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ். சம் அப்ளிகேஷன்ஸ் நம்ம இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஜாவா கோட் பண்றீங்க அப்படின்னா, எக்லிப்ஸ் ஐடி வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவோம். இன்டெல்ஜி ஐடி வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவோம். இதுவுமே வந்து டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் தான். இந்த எக்லிப்ஸ் ஐடி அண்ட் இன்டெலிஜி ஐடிலாம் வந்து டெவலப் பண்றதுக்கு கூட ஜாவா லாங்குவேஜ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ, ஃபர்ஸ்ட் ஒன் வித் ஜாவா லாங்குவேஜ் நம்மளால டெஸ்க்டாப் அப்ளிகேஷன கிரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்னன்னா, வெப் அப்ளிகேஷன்ஸ். ப்ரௌசர்ல ரன் ஆகுற எல்லா அப்ளிகேஷனுமே வந்து வெப் அப்ளிகேஷன் தான். நம்ம டிக்கெட் வந்து ஐஆர்சிடிசி வெப்சைட்ல வந்து புக் பண்ணுவோம். அண்ட் தென் ப்ரௌசர்ல LinkedIn யூஸ் பண்ணலாம், Naukri யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் இ-காமர்ஸ் சைட்ஸ் லைக் Flipkart, Amazon அதெல்லாம் வந்து நம்ம ப்ரௌசர்ல யூஸ் பண்ணலாம். ஸோ, அந்த மாதிரி வெப் அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம ஜாவா லாங்குவேஜ வச்சு டெவலப் பண்ண முடியும். அண்ட் தென் மொபைல் அப்ளிகேஷன்ஸ். Play Storeல டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ற எல்லா அப்ளிகேஷனும் மொபைல் அப்ளிகேஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் யூஸ் பண்றோம். அந்த நெறைய பேங்கிங் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ, இந்த மாதிரி மொபைல் அப்ளிகேஷன்ஸுமே நம்ம ஜாவா லாங்குவேஜ் வச்சு டெவலப் பண்ண முடியும். ஓகே. ஜாவாவ டெவலப் பண்ணதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் த யூசேஜ் 3 எடிஷன்ஸா ஸ்ப்ளிட் பண்ணாங்க. ஸ்டாண்டர்ட் எடிஷன், என்டர்பிரைஸ் எடிஷன் அண்ட் மைக்ரோ எடிஷன். இந்த ஸ்டாண்டர்ட் எடிஷனுக்கு கீழ தான் கோர் ஜாவா கான்செப்ட்ஸ்லாம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஊப்ஸ் கான்செப்ட், மல்டி த்ரெட்டிங், கலெக்ஷன், எக்செப்ஷன் ஹேண்ட்லிங் இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் எடிஷனுக்கு கீழ தான் வரும். இந்த ஸ்டாண்டர்ட் எடிஷன வச்சு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண முடியும். அண்ட் தென் இந்த ஸ்டாண்டர்ட் எடிஷன வச்சு நம்ம கன்சோல் பேஸ்ட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணலாம். கன்சோல் பேஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னா என்னன்னா, அவுட்புட் வந்து டெக்ஸ்ட் ரெப்ரசன்டேஷன்ல இருக்கும். அங்க இமேஜோ, பட்டனோ அந்த மாதிரிலாம் இருக்காது. இப்போ ஒரு ஜாவா ப்ரோகிராம நோட்பேட்ல டைப் பண்ணி, நம்ம வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலியமா கம்பைல் பண்ணி ரன் பண்ணோம்னா, அவுட்புட் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்ல பார்ப்போம். ஆர் நம்ம என்ன பண்ணலாம்னா, எக்லிப்ஸ் ஐடியில ஜாவா கோட் பண்ணி, ப்ரோகிராம அங்க ரன் பண்ணி பார்க்கலாம். அப்போ அவுட்புட் எங்க வரும்னா, கன்சோல் அப்படின்னு ஒரு டேப்ல வரும். ஸோ, அந்த மாதிரி அப்ளிகேஷன் தான் வந்து கன்சோல் பேஸ்ட் அப்ளிகேஷன். இங்க பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயி மேனேஜ்மென்ட் சிஸ்டம்க்கு அவுட்புட் வந்து இங்க மெனு பேஸ்ட்ல இருக்கு. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட் சிஸ்டம், அண்ட் தென் இ-காமர்ஸ் அப்ளிகேஷன்ஸ், லைப்ரரி மேனேஜ்மென்ட் சிஸ்டம் அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்கும் நம்ம இந்த மாதிரி மெனு பேஸ்ட்ல நம்ம அவுட்புட் காமிக்க முடியும். நெக்ஸ்ட் என்டர்பிரைஸ் எடிஷன். இந்த என்டர்பிரைஸ் எடிஷனை வச்சு ஆன்லைன் பேங்கிங் வெப் அப்ளிகேஷன், இ-காமர்ஸ் வெப் அப்ளிகேஷன் லைக் Flipkart, Amazon அண்ட் தென் ஹாஸ்பிட்டல் ரிலேட்டட் ஹெல்த் கேர் சிஸ்டம் அப்ளிகேஷன். ஸோ, இந்த மாதிரி ரியல் டைமில் யூஸ் பண்ணுற வெப் அப்ளிகேஷன்ஸ்லாம் இந்த என்டர்பிரைஸ் எடிஷனை வச்சு டெவலப் பண்ண முடியும். அண்ட் தென் மைக்ரோ எடிஷன். இந்த மைக்ரோ எடிஷனை வச்சு சின்ன சின்ன டிவைசஸ்லாம் வந்து ஜாவா லாங்குவேஜை யூஸ் பண்ணியிருந்தாங்க. பழைய மொபைல் ஃபோனில், அந்த மொபைல் ஃபோனில் இருக்கிற சின்ன சின்ன கேம்ஸில், அப்புறம் வந்து ஐஓடி டிவைசஸ்லலாம் இந்த மைக்ரோ எடிஷனை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜாவால இருக்கிற 3 எடிஷன்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். ஸ்டாண்டர்ட் எடிஷன், என்டர்பிரைஸ் எடிஷன் அண்ட் மைக்ரோ எடிஷன்.
நீங்க இன்டர்நெட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு எடிஷனுக்கும் டிஃபரெண்ட் பேர் இருக்கும். இப்போ என்டர்பிரைஸ் எடிஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, J2EEன்னு இருக்கும். ஜாவா EEன்னு இருக்கும். ஜகாட்டா EEன்னு இருக்கும். ஸோ, அதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ் அஃபிஷியலா ஜாவா டெவலப் பண்ணி ரிலீஸ் பண்ண இயர் வந்து 1995. இத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ, லேட்டர் பேஸ்ட் ஆன் த யூசேஜ் ஜாவாவ 3 டிஃபரெண்ட் எடிஷனா ஸ்ப்ளிட் பண்ணாங்க. J2SEங்கிறது ஸ்டாண்டர்ட் எடிஷன், J2EEங்கிறது என்டர்பிரைஸ் எடிஷன் அண்ட் J2MEங்கிறது மைக்ரோ எடிஷன். 2006ல என்ன பண்ணாங்கன்னா, சன் மைக்ரோ சிஸ்டம் J2SEய ஜாவா SEன்னு சேஞ்ச் பண்ணாங்க. J2EEய ஜாவா EEன்னு சேஞ்ச் பண்ணாங்க. அண்ட் J2MEய ஜாவா ME அப்படின்னு சேஞ்ச் பண்ணாங்க. 2010ல என்ன ஆச்சுன்னா, ஆரக்கிள் வந்து சன் மைக்ரோ சிஸ்டம வாங்கிட்டாங்க. ஸோ 2010லேருந்து ஜாவாவோட ஓனர்ஷிப் கம்ப்ளீட்டா சன் மைக்ரோ சிஸ்டம்லேருந்து ஆரக்கிளுக்கு மூவ் ஆச்சு. 2017ல ஆரக்கிள் ஜாவா என்டர்பிரைஸ் எடிஷனோட மெயின்டெனன்ஸை எக்லிப்ஸ் ஃபவுண்டேஷனுக்கு மூவ் பண்ணாங்க. எக்லிப்ஸ் ஃபவுண்டேஷன் 2018ல என்ன பண்ணாங்கன்னா, ஜாவா EE அப்படிங்கிற பேரை ஜகாட்டா EE அப்படின்னு சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ இதில் முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்னன்னா, பேக்கேஜ் டிஃப்ரென்ஸ். ஜாவா எக்ஸ் பேக்கேஜை வந்து எப்படி ரீநேம் பண்ணாங்கன்னா, ஜகாட்டா அப்படின்னு ரீநேம் பண்ணாங்க.